அன்பான தமிழ் உள்ளங்களே டிவைன் லைட் டெராட் அஸ்ட்ராலஜர் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் பார்த்திங்கன்னா அடுத்த 48 மணி நேரம். இது வந்து மெயின் எனர்ஜி. அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட க்ரியேட்டிவிட்டியில். அப்புறம் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது குட் லக், மேஜிக், அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அதாவது நம்மளுக்கு எது சரி அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களோட பாதையிலேருந்து திருப்பி விடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட க்ரியேட்டிவிட்டியில். அப்புறம் ஜேங்கிற லெட்டர், ஜிங்கிற லெட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் நேம் அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் ஆச்சு இல்லைன்னா உங்கள் லெட்டரில் உங்கள் நேமில் எங்கன்னா ஜி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ டபுள் ஜே இருக்குது, ஸோ ஜி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெட்டர். உங்களுக்கு 2 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நிறையா ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு ரிவர் கிட்ட அவங்களோட என்ன சொல்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கோல்டன் ஜார் வச்சுட்டு அதில் இருக்க காயின்ஸ் எல்லாம் அந்த ரிவர்க்குள்ளே கொட்டுறது, திரும்ப எழுதுறது, விளையாடிட்டு இருக்காங்க காயின்ஸ் வச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் குட் லக். இது உங்களுக்கு நடக்கும் எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட டெசிஷனில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அப்புறம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இன்புட், அதாவது உட்காந்து யோசித்து அனலைஸ் பண்ணி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் சரியான பாதையில் கால் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குட் லக் காத்துட்ருக்கு அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸோ இந்த 48 மணி நேரத்தில் நோ ஹேஸ்டி டெசிஷன்ஸ், நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். யாராவது சொல்கிற பொருளையே கேட்காதீங்க. உங்களுக்குன்னு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு கார்டு, இந்த கார்டு இன்னும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி, அதாவது ஒரு பேர்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மலையை ஏறி அதால் பறக்க முடியல. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி தாவி ஏறி மலை உச்சிக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் இப்போ கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து சிறகுல அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களால் பறந்து மேலே போக முடியாது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதுக்காக நீ கீழே இருந்துடக்கூடாது, இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறணும், நீயாக ஏறணும். ரொம்ப மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னா, அடுத்த 48 மணி நேரத்தில் ஃபேக் ஆஃபர்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். அது வந்து உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு, ஏதாவது ரொம்ப கிளிட்டரியாக இருந்தது, ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருந்தது, அதில் ஹார்ட் ஒர்க்கே நீங்கள் போட தேவையில்லை, ஈஸி மணி, அப்புறம் இல்லைனா வந்து இது வந்து ஈஸி லைஃப் அப்படின்னு ஏதாவது ட்ராப் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டு கால் தூரம் ஓடிடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய படுகொலியை உண்டு பண்ணுறதுக்கு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது அவங்க நல்லவங்க கிடையாது. பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா பாதி பேர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பாதி பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டிசைன்மெண்ட், அதாவது புரிஞ்சு நடந்துக்கணும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு. பாதி பேர் உங்களை டெம்ப் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். அந்த டெம்ப்டேஷன் வந்து ஃபினான்சஸாக இருக்கலாம், இல்லைனா ரியல் டெம்ப்டேஷன் உங்களை டெம்ப் பண்ணி ஒரு ட்ராப்குள்ளே மாட்டுறதுக்காக இருக்கலாம். இது அடுத்த 48 மணி நேரத்தில் அவங்க செய்ய போகிற காமிக் ஸ்பெஷலாக. ஏன்னா நான் ஷஃபில் பண்ணும்போது காமிக்குங்கிற வேர்டே வெளியில் வந்தது. ஸோ கண்டிப்பாக இது காமிக்ஸ் அட்டன் பண்ணுறது தான். பட் ஜேங்கிற லெட்டர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இன்டெலிஜென்ஸ், லாயல்ட்டி, க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட சளைக்காமல் திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்படி முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா இந்த கார்டு வந்து இது ஸ்டெப்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த கார்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. நான் வந்து இது கேமரா முன்னாடி ஷஃபில் பண்ணல. ஏன் அப்படின்னா ஐ வாண்ட் டு நோ த இன்டெப்த் மீனிங் ஆஃப் ஈச் கார்டு. இந்த கார்டு வந்து கொஞ்சம் நிறையா மீனிங்ஸ் இருக்கும் இந்த கார்டில். ஸோ ஐ வாண்ட் டு அனலைஸ் த மீனிங். ஸோ அது கேமரா முன்னாடி பண்ணால் இட் இஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம். அதனால் நான் அதை பண்ணலை. இந்த கார்டு நீங்கள் இந்த மாதிரி யோசித்து இந்த கெட்டவங்க கிட்டேருந்து விலகி, ஏதாவது டெசிஷனில் ஷார்ப்பாக இருக்கணும், ஆனால் டெசிஷன் எடுக்கிறதுக்கு யோசித்து எடுக்கணும். இன்டெசிஷன் வந்து உங்களை வந்து படுகொலியில் தள்ளிடும். இது மெயின் வார்னிங். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜியண்ட், அதாவது ஒரு மலை சைஸுக்கு இருக்க ஒரு அரக்கன். அந்த அரக்கன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை இன்னொரு மனுஷனை தான் அதாவது அவங்க ஒரு காட், அதாவது என்ன சொல்கிறது, தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜீவன். அவங்கள வந்து இந்த அரக்கன் வந்து பெரிய சைஸில் இருக்கனால அவங்கள அந்த மலையில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் அழுத்தி கொல்லணும். அதாவது வீனஸ் தான் ஆக்சுவலாக, காட் வீனஸ். அப்படி ட்ரை பண்ணும்போது, வீனஸ் தான் லவோட காட். ட்ரை பண்ணும்போது அந்த வீனஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மனுஷன்லேருந்து பாதி மனுஷன் பாதி ஆடாக மாறி அப்படியே டிரான்சிஷன்.
இந்த மனுஷன்லேருந்து ஆடாக மாறும்போது அப்படியே மேகத்தில் கலந்து காணாமல் போயிடுவாங்க. இந்த அரக்கன் கையில் சிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த காமிக்ஸ் வந்து உங்களை ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது 7 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. 7 ஆஃப் சோல்ஸ் எப்போயுமே தெரியும், பின்னாடி முதுகில் குத்துறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ட்ரான்சிஷன் ஆகணும். இவங்க குத்துறதுக்கு நீங்கள் முதுகு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அதே சமயம் வந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணுங்கிறது யோசிச்சு வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்குது, டிவைன் கைடன்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகிட முடியும். உங்களுக்கு க்ரியேட்டிவாக டேலண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பாட்டம் ரைட் பிக்சர் அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது உங்களால் க்ரியேட்டிவாக யோசித்து அதில் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். நீங்கள் கை பேஸ்டாக எந்த பிஸ்னஸ் எந்த க்ரியேட்டிவ் இது பண்ணிங்க அப்படின்னாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இதனால் உங்களுக்கு க்ரியேட்டிவ் மேபி நீங்கள் மியூசிஷியனாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பெயிண்டிங் நல்லா வரலாம், எல்லோரும் க்ரிட்டிசைஸ் பண்ணனால நீங்கள் அதை விட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துன்னா அந்த பிளாக் வந்து இந்த 48 ஹவர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான எஃபோர்ட்டை நீங்கள் போடணும். நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க்கை வந்து உங்களோட ஃபுல் அன்பு காதல் நம்ம நேற்றே பார்த்தோம். திரும்ப அந்த மெசேஜ் ரிப்பீட் ஆகுது. ஸோ இட்ஸ் அ கிரேட் சைன். அதாவது உங்கள் மனசு ஃபுல்லாக காதலோடு அந்த க்ரியேட்டிவ் திங்கை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே வந்து எகென்ஸ்டாக போகாது. கண்டிப்பாக அதில் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆவீங்கிறத இந்த கார்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் அதே சமயம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒரு காதல் உள்ளே வருது, ஒரு நியூ எனர்ஜி உள்ளே வரப்போகுது. அதுக்கு நீங்கள் இந்த காமிக் ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த காமிக்கோட ஆஃபர் என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு டெம்டேஷனுக்குள்ளே கொண்டு போக ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ட்ராப். அப்போ வந்து நீங்கள் அந்த ஆட்லேருந்து மனுஷன்லேருந்து ஆடாக மாறி ட்விஸ்ட் அடித்து டேர்ன் அடித்து எஸ்கேப் ஆகணும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்குது. அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்தது இது நியூ லவ், அப்புறம் ஃப்ளரிஷிங் ரிலேஷன்ஷிப், ஒரு நியூ எனர்ஜி உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. அப்புறம் அதே சமயம் இந்த வந்து பேர்னிங், ஒரு அடுப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, திரும்பவும் இது இங்கேயே அதே எனர்ஜி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அது காமிக். இந்த காமிக்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய போலியான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு வெளியில் அவுட்புட் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷனாக அது வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்வால்வாக இருக்கணும். 2வது வார்னிங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் 100% இல்லை 200% எஃபோர்ட் போடணும். அதில் கண்கொத்தி பாம்பாக நீங்கள் பார்க்கணும், இல்லைன்னா அதில் உங்களை ஏமாற்றுவாங்க. ஸோ அதில் நடக்கிற ஒரு ஒர்க்கையும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான், உங்களுக்கு ரொம்ப பேர்டனிங்காக தான் இருக்கும். பட் இந்த ஹார்ட் ஒர்க் உங்களை பெரிய லாஸ்லேருந்து காப்பாற்றும். ஸோ யார் சொன்னாங்க, நீங்கள் நம்புகிறவங்களா இருக்கட்டும் நம்பாதவங்களா இருக்கட்டும், எக்ஸ்கியூஸ் மீ, என்னோடய த்ரோட் சக்கரை பிளாக் ஆகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். முக்கியமாக என்ன அப்படின்னா, ப்ராஜெக்டில் ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்கணும். இல்லை அப்படின்னா கண்ணில் மண்ணை தூவிட்டு ஒரு போலியான ப்ராஜெக்ட், இல்லைன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட் வெளியில் போகும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கிளைண்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணலாம், இல்லைனா திரும்ப ப்ராஜெக்டே வராமல் போகலாம், இல்லைனா உங்கள் பேர் அதனால் கெட்டு போகலாம். ஸோ இதுக்கான என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. இதனால் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டோ இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு லெட்டரோ இல்லை ஒரு கான்ட்ராக்டோ எது உங்கள் பிஸ்னஸ்க்கு அடுத்த ஸ்டெப்போ அதை வந்து நீங்கள் யாரை நம்பியும் வெளியில் அனுப்ப வேண்டாம். சிட் வித் தட் ப்ராஜெக்ட், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்கும். பட் ப்ளீஸ் டேக் திஸ் பேர்டன் டு ஸ்டாப் அ பிக் லாஸ். அடுத்தது இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி திரும்ப ஜே லெட்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜே வந்து சிம்பிளாக இருக்குது, வெறும் லெட்டர் மட்டும் தான். இந்த ஜேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் தொங்கிட்டுருக்கு, அதில் நிறையா ஸ்டார்ஸ் இதில் கனெக்டாக இருக்குது. ஸோ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து சாதாரண எனர்ஜி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயின் வந்து, அதாவது ஷீஸ் அ குயின், அவங்களுக்கு வந்து ஒரு மெசஞ்சர் ஒரு கப் கொண்டு வராரு. பட் அவரோட இன்டென்ஷன் வந்து அந்த கப்பை மட்டும் கொடுக்கறதில்ல, இந்த குயின் கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்கணும். என்ன வார்னிங் அப்படின்னா, உங்களை சுற்றி நிறைய பாம்புகள் இருக்குது, அந்த பாம்பு வந்து உங்களை கடிக்க போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கொண்டு வருவாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாராக வேணா இருக்கலாம். இப்போ இந்த டெராட் ரீடிங்கை கூட நான் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களே வரலாம். அவங்க உங்ககிட்ட வேறு விஷயம் பேச வர மாதிரி உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பட் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை. அப்புறம் உங்களுக்கு தானாக ஏதாவது ஒரு விஷயம் விழுந்தது,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிக் அது வந்து மரத்துலேருந்து விழுந்த ஒரு கடிச்சு போட்ட ஒரு பழத்தை சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி எந்த டெம்ப்டேஷன் தான் இதுவும் சொல்லுது. இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் நாளைக்கு உங்களுக்கு பெரிய படுகொலியில் தள்ளும். திரும்ப அதை தான் சொல்லுது. ஆனால் உங்களுக்கு குட் லக் இருக்குது, ஃபார்ச்சூன் இருக்குது. அது யாரால் வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபெமினன் எனர்ஜி அவங்க கையில் வந்து ஒரு பேர்டு உட்காந்துட்ருக்கு. அதுதான் அவங்க கிட்டத்தட்ட ஆண்டாள் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த பெண் வந்து ஷீ இஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப பியோர் சோல். அந்த மாதிரி ஒரு ஃபெமினின். அவங்க எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, கெயின்காக மட்டும் ஒர்க் பண்ணுறவங்கள. அந்த மாதிரி யார் கூடயாவது உங்களுக்கு கொலாபரேஷன் இருக்குது, இல்லை கொலாபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க கூட கொலாபரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு கைடன்ஸ். அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எனக்கு காசு வேணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் காசு இருந்தால் தான் எனக்கு பவர் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு குழியில் போய் விழுந்துடாதீங்க. யூ கேன் பி அ கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். உங்களால் ஒரு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் போய் உட்கார முடியும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க. நீங்கள் கண்ணில் விளக்கண்ணி ஊற்றி உங்கள் ப்ராஜெக்டை பாருங்கள். நீங்களே எல்லாத்தையும் டீல் பண்ணி உங்கள் கையிலேருந்து எல்லாம் வெளியில் போகட்டும். ஸ்டாப் others to send the output. அது என்னவா அந்த குவாலிட்டி செக், இல்லைனா உங்களோட ப்ராஜெக்ட் செக் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் லெட்டர்ஸ் இல்லை ப்ராடக்ட் எது வெளியில் போகுதுனாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது உங்களோட 100% இன்புட் அதில் இருக்கட்டும், உங்களோட நாலேஜுக்கு தெரிஞ்சு போகட்டும். இல்லை இஃப் பாசிபிள் நீங்களே அதை அனுப்புங்க. யாரை நம்பியும் அனுப்ப வேண்டாம். ஏன்னா கிளைண்ட் வந்து இன்றைக்கி கேட்டிருப்பாங்க, நீங்கள் சொல்லியிருப்பீங்க இன்றைக்கி அனுப்புங்கன்னு. அவங்க அனுப்பிட்டேன்னு உங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, ஆனால் அனுப்ப மாட்டாங்க. இல்லை அதுக்கு ஏதாவது ட்ரிக் வச்சுருக்கலாம், அனுப்புன மாதிரி ஒரு மாயை உங்களுக்கு உருவாக்குவாங்க, அனுப்ப மாட்டாங்க. இல்லைனா அனுப்பினா மிஸ்டேக்ஸோடு அனுப்புவாங்க, திரும்ப அந்த கிளைண்ட் உங்கள்கிட்ட வர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்னால் அந்த ப்ராடக்ட்டில் டிஃபெக்டோடு போகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு நடக்கும் இந்த 48 மணி நேரத்தில். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபெமினன் எனர்ஜியோட சப்போர்ட் வேணும். இந்த ஃபெமினனோட சப்போர்ட் வந்து இப்போ நடக்கிற ப்ராஜெக்ட் இல்லை, இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனில் உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது, இல்லைனா புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அதை உங்களால் தனியாக பண்ண முடியாது. யூ நீட் சப்போர்ட். அந்த சப்போர்ட் உங்களுக்கு ஜென்யூன் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த ஜென்யூன் சப்போர்ட்டை கொடுக்க போகிறது ஒரு ஃபெமினின் எனர்ஜி தான். அந்த ஃபெமினனோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா மணி கிடையாது. அந்த ஃபெமினின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி தெரிஞ்ச ஒரு ஃபெமினனை தான் நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வரணும். கண்டிப்பாக மாஸ்குலின் இல்லை. மாஸ்குலின் எனர்ஜியை திரும்ப உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கதை கந்தல். ஸோ இது வந்து இது ட்ரான்சிஷன் பீரியட். நீங்கள் க்ரியேட்டிவாகவும் பேலன்ஸ் பண்ணணும், உங்களோட ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட் லக்கில் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அப்போது உங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கணும், அந்த ஃபெமினன் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் கொண்டு வர இன்டென்ஷனை நீங்கள் இருக்கும்போது அது இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அந்த ஃபெமினன் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர போகிறீங்கிறதா இப்போ நீங்கள் இந்த காமிக் எனர்ஜி விட்டு வெளியில் வந்தால் தான் அது உள்ளே வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து இந்த காமிக் ட்ராப்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறீங்க. கண்டிப்பாக டிவைன் சப்போர்ட் இருக்குது. ஒரு வழி காமிப்பாங்க, டக்குன்னு நீங்கள் அது வந்து வெளியில் வந்துடணும். திரும்ப சைக்கிள் ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த குட் லக் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் கதவு தட்டுது அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து இன்னும் ஒரு சைக்கிள் போயிட்டு வரேன் அப்படின்னா அந்த கதவு வேறு ஏதாவது திறந்துடுவாங்க. ஸோ இட்ஸ் அ வார்னிங். நான் வந்து ஃபர்தராக இதையும் கிளாரிஃபை பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறேன். இந்த வார்னிங் வந்து எந்த சைனுக்கெல்லாம் முக்கியமாக, எந்த ஜோடியாக் சயின்ஸுக்கு முக்கியமாக பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாம். வராதவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு கிடையாது. பார்த்தீங்கன்னா இதுக்கு நெகட்டிவ். நீங்கள் ஏரியஸ் சைனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த 48 hours கண்ணை மூடிட்டு எதுவும் பண்ணாதீங்க. பெரிய வார்னிங் உங்களுக்கு. 3 சைன் தான் எடுக்க போகிறேன். லீப்ரா, நீங்கள் அப்ரைட்டில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ராப்லேருந்து வெளியில் வந்துடலாம். பாட்டம் டெக் ஸ்கார்பியோ. சரி, உங்களோட காமிக் எனர்ஜியில் ஸ்கார்பியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபெமினன் எனர்ஜி, ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். உங்களுக்கு கூட இந்த ஸ்னேக் மார்னிங் இருக்கலாம். பார்க்கலாம் இது என்னென்னு. கேப்ரிகான், நீங்களும் அப்ரைட்டில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களால் இந்த ட்ராப் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஸோ ஏரியாஸ், நீங்கள் வந்து இந்த ட்ராப்லேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பார்க்கலாம் வேறு யார் வராங்கன்னு. இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வார்னிங் இருக்குது. மீதி எல்லா சைனுக்கும் இல்லையான்னு கேட்காதீங்க. ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு எஸ்கேப். மீதி யார் எனர்ஜியும் வரல. மேபி பார்க்க போகிறவங்கள நிறைய பேர் லீப்ரா, கேப்ரிகான் ஏரியாஸாக இருப்பீங்க. ப்ளீஸ் பிளஸ். அப்புறம் லெட்டர் ஜே அண்ட் லெட்டர் ஜி. ஜெமினி ஃபெமினன் எனர்ஜி, மெயினாக ஃபெமினன் எனர்ஜி. ஃபெமினன்ஸ் உங்களுக்கு தான் ஸ்னேக்கு. ஸோ பி வெரி கேர்ஃபுல். பைசஸ், பாட்டம் டெக் கார்ட் பைசஸ்.
ஸோ பைசிஸ்க்கும் சரி லீப்ராக்கும் சரி உங்களோட காமிக் எனர்ஜி வந்து ஸ்கார்பியோ. ஸோ ஜெமினி உங்களுக்கு மேபி உங்களோட காமிக் பைசஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேர் பைசஸாக இருக்கலாம். ஜெமினி அண்ட் பைசஸ் நீங்கள் 2 பேரும் லீப்ரா, இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி. இந்த எனர்ஜி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே என்னோடய ஜோடியாக் சைன் வரலன்னு சொல்லாதீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேபி உங்களுக்கு ஜோடியாக் சைன் வேறையாக இருக்கலாம், ஆனால் உங்களோட சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இப்போது இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கேட்டகரியில் வந்து விழுந்துருவீங்க. ஸோ உங்களுக்கு ஸோ உங்கள் இண்டிவிஜுவல்ஸ் ஹாரோஸ்கோப் என்னால் பார்த்து சொல்ல முடியாது. ஸோ இந்த எனர்ஜியில் இருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஐ எம் ட்ரைங் டு கன்வே த மெசேஜ் இன் தமிழ், சாரி அது இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ என் மைண்டு வேறு எதையும் யோசிச்சுட்ருக்கு. ஸோ ஏரியஸ் தான் இந்த 48 ஹவர்ஸில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 4 சைனும் யூ கேன் எஸ்கேப் த ட்ராப். இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏரியஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 48 ஹவர்ஸ் எந்த ட்ராப்லேயும் போய் மாட்டிக்காதீங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் எடுக்க போகிறது வந்து ரூன்ஸ். உங்களுக்கு என்ன லக் இந்த 48 ஹவர்ஸில் கிடைக்கும், அதுலேருந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் வெளியில் வர முடியும்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ரூன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 48 hours ஃபார் த கலெக்டிவ்? வாட் இஸ் த ரூன்? வாட் இஸ் த லக்? வாட் இஸ் த ஒன் குட் திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இந்த 48 மணி நேரத்தில்? ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். சேஃப் ட்ராவல்ஸ். யூ ஆர் சேஃப் டு ட்ராவல். நீங்கள் எதாவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் சேஃப். ஐ டோன்ட் ட்ரை எனிதிங். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவாஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், கோஆப்ரேஷன், ஃபார்வர்ட் ப்ரோக்ரஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதாவது என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ராவல் எதாவது பண்ண போகிறீங்கன்னா யூ ஆர் சேஃப். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான விஷயம். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதாவது ட்ராவல் எடுக்கலாம், இல்லைனா யூ கேன் ட்ராவல் அலாங் வித் யுவர் லவ்வர். இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ண போகிறீங்க. இல்லை ட்ராவலிங்னா இட்ஸ் நாட் லிட்ரலி ட்ராவல், நீங்கள் வந்து வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் ட்ராவல் தான். ஸோ இங்கேயும் அந்த ட்ராவல் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரான்சேஷனும் ட்ராவல் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ட்ராவலில் நீங்கள் சேஃப். அடுத்தது வந்து ஈவாஸ் நம்ம பார்த்தோம். ஹார்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், கோஆப்ரேஷன் அண்ட் ஃபார்வர்ட் ப்ராக்ரஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கான க்ளூஸும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அந்த போ, அதாவது வில்லை இழுக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் முன்னாடி போவீங்க. நீங்கள் அந்த வில்லை இழுக்கிறதுக்கு யோசித்தாலோ இல்லை குழப்பத்தில் அந்த இது பண்ணாலோ உங்களுக்கு தெரியும் ஆரோ எவ்வளோ ஷேக்காக போகும், அந்த டார்கெட்டை ரீச் பண்ணாது. ஸோ இந்த 48 மணி நேரம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா அந்த வில்லை இழுக்கிறது தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். வில்லை விட்டுடாதீங்க. இந்த 48 மணி நேரத்தில் புதுசாக எதையும் பண்ணாதீங்க. புது ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா ஹோல்டில் போடுங்க. நிறைய டைம் எடுத்துக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீடிங்ஸ் கேளுங்க. முடிஞ்சால் அவங்க ஹாரோஸ்கோப், பர்சனல் ஹாரோஸ்கோப் பாருங்கள். இல்லைனா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. வாட் எவர் மீன் you're going to take guidance, take that guidance. இல்லைனா கடவுள்கிட்ட கேளுங்க, சாமி கேளுங்க, பூவாக்க கேளுங்க, சீட்டு எழுதி போடுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கெட் கைடன்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் இந்த 48 மணி நேரம் தள்ளி வச்சுடுங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள். 48 மணி நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடியதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்தது இந்த மாதிரி புது விஷயங்கள் உள்ளே வரத்துக்கு ஃபார்வர்ட் ப்ரோக்ரஸ். நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு வைக்க போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம். பிளானிங், ப்ரிப்பரேஷன், டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணலாம். டோன்ட் மேக் எ டெசிஷன். அவ்வளோதான். நல்லா கேளுங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கஸ் யுவர் ப்ராப்ளம் வித் அ ஸ்ட்ரேஞ்சர், பட் டோன்ட் ட்ரஸ்ட் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எல்லா ஸ்ட்ரேஞ்சரும் நல்லவங்கன்னு சொல்லவில்லை, ஆனால் இங்கே ஒரு க்ளூ, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த விஷயத்தை கேளுங்க, ஆனால் அதை அப்படியே பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க நிறையா கைடன்ஸை இன்புட் போடுங்க. எல்லா கைடன்ஸையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு ஆரோ கிடைக்கும். இந்த 24 மணி நேரம் உட்காந்து நீங்கள் அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறீங்க. அனாலிசிஸ் அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாட்டர்ன், ஹார்ட் ஒர்க், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்சிவரன்ஸ், ஐசோலேஷன்,
அண்ட் கெட் கைடன்ஸ் ஃப்ரம் ஓல்ட் பீப்புள். அதாவது ட்ரஸ்டட் ஓல்ட் பீப்புள். நீங்கள் நம்பக்கூடிய வயசானவங்க கிட்டது கேளுங்க. எல்லா வயசானவங்களும் நல்லவங்க கிடையாது, எல்லா சின்னவங்களும் கெட்டவங்க கிடையாது. ஸோ யூஸ் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க. உங்களோட அந்த 6வது அறிவை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க நல்லவங்களா இல்லையா. நான் அவங்க சொல்ல போகிற விஷயத்தை வச்சு யூ கேன் சென்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் நெக்ஸ்ட் 48 hours? நிறைய வருது. டிஃப்ரெண்ட் ட்ரீம். உங்களோட லைஃப் வந்து வேறு ஒரு ட்ரீமில் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் அலைன் ஆகணும் அப்படின்னா இந்த 3D வேர்ல்டில் நீங்கள் அதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் வார்னிங். செக் சர்வைலன்ஸ் ஃபார் எவிடன்ஸ். நீங்கள் இந்த மாதிரி காமிக்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதோட எவிடன்ஸ் வந்து ஏதோ ஒரு சர்வைலன்ஸ் கேமராவில் இருக்குது. சீட்ஸ் ஆர் க்ரோயிங். நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவ் விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சீட்ஸ் க்ரோ ஆகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் இஃப் யூ ஆர் டூயிங் எ க்ரியேட்டிவ் ஜாப். அதாவது க்ரியேட்டிவாக நீங்கள் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆகிருப்பீங்க. செகண்ட் 2 கார்டு வந்து எனக்கு ரகசியமாக போகுது. இம்மெச்சூர் லீகல் சிஸ்டம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 48 மணி நேரத்தில் இம்மெச்சூராக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லீகல் சிஸ்டமில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. மெயினாக கேப்ரிகான் எனர்ஜி. இல்லைன்னா நீங்கள் தான் வந்து ஸ்கேப் கோட்னு சொல்லுவாங்க இல்லையா, பலிக்கடா, அது நீங்கள் ஆயிடுவீங்க. ஸோ இந்த 48 மணி நேரத்தில் எந்த ஆஃபர் எந்த பிரச்சனை வந்தாலும் கோ இன்டு ஹெர்மிட் மோட். ஆஃப் பண்ணுங்கள் எல்லாத்தையும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தள்ளி போடுங்க, எந்த புது ஆஃபர் வந்தாலும் சரி தள்ளி போடுங்க. இந்த 48 மணி நேரத்தில் எந்த பொசிஷன் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஆற போடுங்க, உங்களுக்கான வழி கிடைக்கும். அதாவது இம்மெச்சூராக வந்து எதையாவது போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் வந்து ட்ரான்சிஷனில் இருக்கீங்க. இந்த மாதிரி டெம்டேஷன் சொன்னோன்னே ஃபேமிலி வெளியில் வந்து எட்டி பார்க்குது. ஸோ 2 ஃபேஸ்டு ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல். ராகு அப்சஷன், அட்டாச்மெண்ட், ப்ளோ, சைக்கிக் எபிலிட்டி. அவங்க வந்து பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைக்கிக் வேலையெல்லாம் பார்க்குறாங்க, மேஜிக், ஸ்பெல் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கான மெயின் கைடன்ஸ் டோன்ட் அட்டன் ஃபோன் கால்ஸ். நெக்ஸ்ட் 48 hours சுவிட்ச் ஆஃப் யுவர் ஃபோன். எவ்வளோ பிஸ்னஸ், ஏன்னா சாட்டர்டே சண்டே, ஸோ நோ நீட் டு அட்டன் எனி கால். டிஸப்பியர். இந்த டிஸப்பியரன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு ட்ரை டு பாய்சன் யூ. இல்லைனா உங்கள் மைண்டை பாய்சன் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா உங்களோட க்ரௌன், அதாவது நீங்கள் பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் பொசிஷன்லேருந்து உங்களை தூக்கிறதுக்கு நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா செம்ம தான் மாட்டிக்கிறீங்க. ராகு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாம்பு, ஏற்கனவே உங்களுக்கு பாம்போட வார்னிங் இங்கே வந்துடுச்சு. ஃபெமினன், மாஸ்குலின், யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஆன்சர்ஸ் ஆர் கம்மிங் ஆஸ் நம்பர்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கர்மா. சரி, நீங்கள் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், திரும்ப இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐம் கோயிங் டு டிஸ்க்ளோஸ் திஸ். இந்த கர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் பேபி ட்ராப். அந்த மாதிரி யாராவது பேபி ட்ராப் போட நினச்சிங்க அப்படின்னா அந்த பேபி ட்ராப்பை நீங்கள் தாராளமாக போடலாம். பிகாஸ் ஸ்பிரிட்ஸ் அ வார்னிங். இந்த பேபி ட்ராப் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது பொய் சொல்லி இல்லைனா ஃபேக் ட்ராப் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா திஸ் இஸ் நாட் திஸ் மாஸ்குலின்ஸ் சைல்டு. இது வந்து இந்த மாஸ்குலினோட பேபி கிடையாது. நீங்கள் தைரியமாக இந்த பேபியை கொண்டு வரலாம் இந்த உலகத்துக்கு. பட் இந்த எண்ட் இந்த பேபி இந்த மாஸ்குலினோட பேபி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். யூ ஆர் கோயிங் டு பி இன் பாவர்ட்டி வித் திஸ் பேபி. அதுதான் உங்களோட கர்மா. இட்ஸ் அ வார்னிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ். லிசன் பண்ணுறதும் லிசன் பண்ணாதும் உங்களோட கர்மா. ஸோ மாஸ்குலின் எனர்ஜி யூ கேன் பி வெரி ஸ்ட்ராங். என்ன ட்ராமா போட்டாலும் சரி, அவங்க ஒரு ஃபேக் பேபியே செட் பண்ணாலும் சரி, உங்களால் ஈஸியாக டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ சேலஞ்ச் தேம், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அவங்களோட கர்மா, உங்களோட பணத்தை அவங்களால திருட முடியாது. இட்ஸ் அ டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இந்த பேபி ட்ராப் வச்சு உங்களுக்கு பணத்தை திருட ட்ரை பண்ணாங்க. அதுதான் ஃபேமிலி கான்ஸ்பிரசி. இது வந்து உங்கள் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் பணம் தேவை. ஸோ இதுதான் அவங்க ட்ராப் அப்படின்னா லெட் தம் டூ வாட் எவர் தே வாண்ட் டு டூ. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ண விடுங்க. தடுக்கவே தடுக்காதீங்க. யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்களோட கர்மா என்ன அப்படின்னா அவங்க கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்க போகிறாங்க. ஸோ யூ டோன்ட் வரி. இப்போ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது அந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. நீங்கள் அது வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். யூ கேன் சேலஞ்ச் த ஓப்பன்லி. என்ன வேணால் பண்ணட்டும். குரூப்பீஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான்.
இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் உங்களை மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எது பேபி ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேபி க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆளோட சப்போர்ட் இருக்குது, ஃப்ளிங்கு. ஸோ அந்த ஃப்ளிங் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதோ, இல்லை இவங்க அவங்க வீட்டுக்கு வந்ததோ, இல்லை எங்கே போனதோ, என்ன பண்ணதோ, ஸோ தே ஆர் டூயிங் சம்திங் சீக்ரெட்லி டு கிரியேட் திஸ் பேபி. நான் இன்னும் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் வந்து சர்வைலன்ஸில் இருக்குது. இஃப் யூ கேன் ஏபிள் டு ஹேக் ஆர் கெட் த சர்வைலன்ஸ், யூ ஆர் அவுட் ஆஃப் திஸ் ட்ரபிள். ஸோ இது முடிஞ்சால் அதை நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கைடன்ஸ், இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இந்த சுச்சுவேஷனில் யாராவது மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி உங்கள் சர்வைலன்ஸ் உங்கள் வீட்டுக்கு இருக்கிறது, பக்கத்து வீட்டில் இருக்கிறது, இல்லை ஏற்ற வீட்டில் இருக்கிறது, யூ கேன் ஃபைண்ட் இட் இஃப் யூ சர்ச் ஃபார் இட். இல்லைன்னா யூ கேன் ஹையர் எ ப்ரைவேட் டிடெக்டிவ் டு ஹேக் தி சர்வைலன்ஸ். அது நீங்கள் பண்ண முடியும். ஓ மை காட், இவ்வளோ ஷஃபிள் பண்ணதுக்கும் நியூ பார்ன் அண்ட் பாவர்ட்டி திரும்ப வெளியில் வருது. ஸோ இட்ஸ் டெஸ்டின். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் லாயர் அட்வொகேட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் லாயர் அட்வொகேட்டாக இருக்கலாம், இல்லை லீகல் சிஸ்டம் நீங்கள் இன்வால்வ்டு. இந்த குரூப்பீஸ் வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்களோட கேஸில் இருந்தால் உங்களை மாட்டி விட பார்க்கலாம். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இல்லை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பி அ லாயர் அண்ட் அட்வொகேட். அது மேபி நீங்கள் அந்த இம்மெச்சூரிட்டிலேருந்து வரணும் வெளியில். மூன் பீஸ், கனெக்ஷன், நெக்லெக்ட், பப்ளிக், நர்ச்சரிங் மதர். ஸோ மூன் சீக்ரெட்ஸ் வெளியில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன், keeping this baby, newborn baby in poverty inside this deck. So it is a warning to the karmic. So இது வந்து masculine killer. So அதை பற்றின சீக்ரெட்ஸ் தான் வெளியில் வரப்போகுது. ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த masculine நீங்கள் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ரகசியம் வந்து இருக்குது. அந்த ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது கேஸில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கேஸ் வந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஸோ எந்த கேஸை நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் இந்த காமிக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் எடுக்க போகிற எவிடன்ஸ் தான் உங்களுக்கு இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நான் வந்து இப்போது டெராட்டோட ஹெல்ப்புக்கு போக போகிறேன். ப்ளீஸ் பிரஸ் இந்த masculine எனர்ஜி, இந்த இம்மெச்சூர் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்களா? whether he is going to get the guidance. ஓகே, இந்த masculine இப்போ இருக்கிறது 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியில். ஏன்னா பேபி ட்ராப், அப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் சிஸ்டம், ஃபேமிலி கான்ஸ்பிரசி, ஸ்னேக்ஸ். பட் ஃபெமினின் எனர்ஜி சீட்ஸ் ஆர் க்ரோயிங் ஃபார் யூ. இந்த masculine வந்து ஸ்டில் இம்மெச்சூர். அப்புறம் அவங்கள வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் masculine வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வர முடியும். ஆனால் இந்த masculine வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் போடணும். பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, King of Wands energy, Queen of Pentacles, sorry, King of Pentacles, Six of Cups. நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, இந்த King of Wands வந்து மேலே வந்துச்சு. ஸோ இந்த masculine எனர்ஜி ஆக்சுவலாக இந்த ஃபெமினனை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, இல்லை அந்த காதலை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. masculineோட ஃபோக்கஸ் இப்போது இந்த ஃபுல்லாக இந்த ஃபெமினின் மேலே தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு ஒரு காமிக் masculine ட்ரை பண்ணலாம். இல்லைனா டிவைன் masculine நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சார்மிங்காக, ரொம்ப அட்ராக்டிவாக, ஏன்னா எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி வருத்தப்படுறத விட்டு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, டேக் ஆக்ஷன். இதில் நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது. யூ ஆர் ஹெவிலி பர்டன்ட். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா அந்த குவிக் ஆக்ஷன் தான் வேணும். அந்த குவிக் ஆக்ஷனுக்கான கைடன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. ட்ராப்லேருந்து வெளியில் வரணும்னா யூ நீட் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எவிடன்ஸ் இருந்தால் தான் இந்த லீகல் சிஸ்டம்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இந்த ஃபேமிலி உங்களுக்கு பாய்சன் வைக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு டிஸப்பியர் ஃப்ரம் த சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப காண்டில் இருக்காங்க. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த லாயர் அண்ட் அட்வொகேட், அந்த குரூப்பீஸ், கண்டிப்பாக இந்த குரூப்பீஸ் தான் லாயர் அண்ட் அட்வொகேட்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள், ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 48 மணி நேரம் அதுக்கப்புறமும் சரி, நீங்கள் போகிற ப்ராஜெக்ட்ஸில் இல்லை உங்களோட ஒர்க்கில் யூ ஷுட் டேக் கண்ட்ரோல். யார் நம்பியும் எதுவும் விடாதீங்க. ஒரு லெட்டரில் சின்ன சைன் போடுறது, டேட் போடுறது அந்த கூட பார்த்துட்டு அனுப்புங்க. ஸோ டெவில் எனர்ஜி, ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் எனர்ஜி. டெவில் எனர்ஜி ஆக்சுவலாக ஸ்கார்பியன் எனர்ஜி தான். ஸோ நோ, இட்ஸ் அ டெத் கார்டு. நேற்றும் இதை பார்த்தோம், டெவில் எனர்ஜி. ஸோ டெவில் எனர்ஜி உங்களை விடுற மாதிரி இல்லை. அதுக்கு தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெவில் எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ட்ரான்சிஷன் போகணும். இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும். இந்த டெவிலோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ணுறது. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஓகே, இந்த இல்லூஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. 7 ஆஃப் கப்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு கிளிட்டரியான திங்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், எந்த ப்ராஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் இவ்வளோ வந்து உங்களுக்கு விட்டு தர போகிறோம், சூப்பர் ப்ராஜெக்ட் அப்படின்னு யாராவது தெரியாதவங்க மூலம் இவங்க ட்ராப் போடுவாங்க. ஸோ ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அப்படியே தலையை திருப்பிட்டு ஓடிடுங்க. இதில் ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு அம்மா இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எடுங்க. பட் அதுவுமே அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. யூ நீட் திஸ் ஃபெமினன் சப்போர்ட். உங்களுக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபெமினன் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகணும். இந்த ஃபெமினன் வந்து ஷீஸ் அ டிவைன் பீயிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப்லெஸ். அவங்க வந்து எப்போவுமே பணத்துக்காக சேஸ் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ யூ நோ தட் ஃபெமினன் வெரி வெல். அந்த மாதிரி ஒரு ஃபெமினன் எனர்ஜியோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ பிஃபோர் தட் நீங்கள் இந்த ஃபெமினனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். இந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் அடி தூள் கிளப்புது. ஸோ ஐம் சீங் லாட் ஆஃப் குட் கார்ட்ஸ். அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானே. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களை பார்த்து 4 பேர் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஒரு 4 பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம்ல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் நேற்றே பார்த்தோம். அது வந்து மாமி வேலை பார்க்கும், அது வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரும். உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ஆஃபர்ஸ் வரும். நீங்கள் அதை சூஸ் பண்ணால் பண்ணலாம். பட் அது கொண்டு வரதுக்கு காரணம் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு தெரியும் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இஸ் டிவைன் ஃபெமினன். இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் அவங்களுக்கு வந்தாங்கன்னா ஸ்பிரிட்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை அதையும் மீறி அவங்க இந்த ஃபெமினனுக்கோ இல்லை இந்த கனெக்ஷனுக்கோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ண நினச்சா அப்படின்னா அவங்களுக்கும் சரி இந்த மாஸ்குலினுக்கும் சரி டவர் இருக்குது. இந்த டவர் எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த ஃபினான்ஷியலாக தான் இந்த மாஸ்குலினுக்கு திரும்ப ஃபினான்ஷியலாக தான் அடி விழும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த காதல் இந்த மன்னிப்பை இந்த ஃபெமினன் கிட்ட போய் சொல்கிற வரைக்கும். இந்த காதலும் மன்னிப்பும் ஏன் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் இந்த ஃபெமினன் வந்து இந்த மாஸ்குலின் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும். அப்படி வந்தால் தான் இந்த மாஸ்குலினுக்கு இந்த காதல். அதுக்கப்புறம் பார்க்கலாம் காதல் வந்தால் என்ன வருது. பார்த்தீங்களா, கிங் ஆஃப் கப்ஸ். இந்த காதலை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எமோஷன்ஸோட கண்ட்ரோலில் இருக்கல. ஏன்னா உங்கள் பின்னாடி நிற்க போகிறது இந்த ஃபெமினன். ஷீ இஸ் எமோஷனலி பேலன்ஸ்ட், ஷீ இஸ் எமோஷனலி கண்ட்ரோல், ஷீ நோ ஹவுஸ் சாரி அவங்க வந்து எமோஷனல் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். உங்களுக்கு உங்களோட பேக் போன் இந்த ஃபெமினன் எனர்ஜி தான். ஸோ நான் ஸ்டோரியே ஃபுல்லாக இங்கே சொல்லிட்டேன். அடுத்தது இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜிலேருந்து வெளியில் வரதுக்கு உங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குயிக்காக வரும். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிடுங்க. இப்போதைக்கு நீங்கள் இருக்க வேண்டியது இந்த 4 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில், அதாவது சமாதி நிலை, அமைதி, ஓடிடுங்க அப்படிங்கிறது சிம்பாலிக்காக ஸ்பிரிட்ஸ் டீசெண்டாக சொல்கிறாங்க. மறைஞ்சிடுங்க, 2 நாள் காணாமல் போயிடுங்க, சாட்டர்டே சண்டே மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுங்கோ அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இருந்தீங்க அப்படின்னா இந்த லீகல் சிஸ்டம், பேபி ட்ராப்பு நிறையா இருக்குது. இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ட்ரீட்டு, அந்த ட்ரீட் உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்க. திரும்ப நான் 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்க்குறேன். இங்கே 7 ஆஃப் சோர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களால் எஸ்கேப் ஆக முடியும். எப்படி அப்படின்னா அந்த மாதிரி உருமாறி நிறம் மாறி எங்கேயாவது ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ திரும்ப லவ்வர்ஸ் தான் வெளியில் வருது. ஸோ லவ்வர்ஸ் 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 உங்கள் லவ் கன்ஃபார்மாக வெளியில் வருதுங்க. அது கிரவுண்ட் ஆகும், சந்தேகமே இல்லை. அது இப்போ ஆக போதா அப்புறமா ஆக போகன்னு தான் இப்போ பிரச்சனை. ப்ளீஸ் ப்ரெஸ் நெக்ஸ்ட் 48 hours. கடவுள் என்ன வந்து வச்சு சோதிக்கிறார். எல்லா கார்டும் நீ கீழே விழுது. ஓகே, ஆனால் ரொம்ப நல்ல கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கார்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், சம்ஒன் இஸ் ட்ரைங் டு கம் பிட்வீன் யூ அண்ட் அ ஃப்ரெண்ட். இதுதான் லவ். உங்கள் லவ் லைஃப்பில் யாராவது ஒருத்தங்க ஆப்பு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆப் இவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், நாங்கள் வேறு ட்விஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்க. சன்ரைஸ், நியூ க்ரியேட்டிவ் ஐடியாஸ், நியூ வெஞ்சர்ஸ், எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். அதுதான் நம்ம இங்கே பார்த்தது. ஃபுல் எனர்ஜி அதுதான். அவங்க பாட்டுக்கு அவங்க ஆப்பை அவங்க ரெடி பண்ணிவிட்டு அந்த ஆப் மேலே போய் உட்கார போகிறதே அவங்க தான். ஏன்னா நீங்கள் அந்த ஆப்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாமா ஸ்பிரிட்ஸ் எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கைடன்ஸ் நீங்கள் தாராளமாக நம்பலாம். இந்த வெஜ்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா சன் கார்டு வந்திருக்கீங்க. சன்ரைஸ் எப்போ வரும், ஒரு இருட்டுக்கு அப்புறம் வரும். இந்த சன்ரைஸ் வரதுக்கு காரணம் இந்த சன்ரைஸ் யார், இந்த ஃபெமினன் எனர்ஜி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெமினன் கொண்டு வர போகிறது தான் இந்த ரெக்கக்னேஷன், ரிவார்ட் ஃபார் மெரிட். அதாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்கக்னேஷன், ரிவார்ட், மெரிட் எல்லாமே இருக்குது.
ஸோ இது சாரி இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ரிவார்ட் அந்த மெரிட் வந்து இந்த ஃபெமினனுக்கு ஆல்ரெடி கேரண்டிட். எந்த மாஸ்கில் அந்த ஃபெமினன் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவார்ட் மெரிட் கேரண்டிட். அதாவது உங்களுக்கான லக், இந்த மைடாஸ் டச், இந்த காடஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினன் தான். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களுக்கு. அந்த நல்லது ஒன்று இங்கே பொறுக்கி நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். அந்த நல்லது எது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது கெட்டதாக அப்படியே இந்த குரூப் ஆஃப் பீப்புளை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி நீங்கள் மேலே வரத்துக்குள்ளே உங்கள் விங்ஸ் எல்லாம் சரியாயிடும். அந்த விங்ஸ் எல்லாம் அப்படியே சடன்னு பறந்து போய் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜியண்ட், இந்த பெரிய பேய்கிட்டது தப்பிச்சு மேலே அப்படியே பறந்து போனீங்க அப்படின்னா இங்கே உட்கார போகிறது இந்த ஃபெமினின் எனர்ஜியோட கையில். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்டோரி. ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கெல்லாம் வார்னிங் இங்கே சொல்லியாச்சு. கீழே நாகம் இருக்கும், அப்புறம் டெம்டேஷன் இருக்கும். நிறையா பேர் வந்து உங்களை டெம்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான ட்ரெஸ் போட்டு, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் இது, ரொம்ப கம்மியான ட்ரெஸ் போட்டு வந்து உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வீக் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வீக்காக இல்லையாங்கிறது நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை சொல்கிறாங்க அது உங்கள் கையில் இருக்குது அப்படின்ட்டாங்க. வீப்பிங் வில்லோ, ஓகே. ஃபேமிலி ட்ரபிள், ஃபேமிலி சாரோ. இந்த ஃபேமிலி தான் இங்கே வந்துருச்சு. கான்ஸ்பிரசி, டூ ஃபேஸ்டு ஃபேமிலி மெம்பர். ஸோ உங்கள் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பாய்சன் வைக்கிறது கூட தயங்காத ஒரு அருமையான ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியிலேருந்து வெளியில் வாங்கன்னு உங்களுக்கு கைடன்ஸ் சொல்லி எனக்கு வாய் வலிக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கர்மா, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஐ எம் நாட் டச்சிங் த டாபிக். விக்ட்ரி, இந்த ஃபெமினனுக்கு விக்ட்ரி கண்டிப்பாக இருக்குது. ஏன் இதை ஃபெமினன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது ஸ்டார். நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம் ஃபெமினன் தான் ஸ்டார். ஷீ இஸ் த கைடிங் லைட். உங்களை வழி நடத்திட்டு போகிறது அவங்க தான். ஸோ நீங்கள் சடன்னு பறந்து போய் ஃபெமின் கையில் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டார் வழி காட்டும். இல்லை அப்படின்னா இந்த வல்ச்சர் உங்களை சாப்பிட்டுடும், பார்த்துக்கோங்க. சொல்கிறது ஏன் கடமை சொல்லிட்டேன். அதுவும் இந்த 48 மணி நேரத்தில் முக்கியமாக அந்த வல்ச்சர் உங்களை சாப்பிட ட்ரை பண்ணும். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபெமினன் யார் அப்படின்னு. ஏன்னா யூ ஆர் ஹைலி தாட் ஆஃப் ஃபெமினன்ஸ். உங்களை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். மாஸ்குலினுக்கு அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப உயர்வாக தான் நினச்சிட்ருக்காங்க. பட் அவங்க வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வெறும் வாயில் வடை சுட்டு பிரயோஜனம் இல்லைப்பா தம்பி, செயலில் காட்டு அப்படிங்கிறாங்க. பார்ப்போம். கிரேட் பேஷன், உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப பேஷன் இருக்குது அவங்களுக்கு. இந்த லவ் நீங்கள் அப்படின்னா இட்ஸ் ஹீ வில் மெல்ட், அவ்வளோதான். உங்கள் பேரை சொன்னால் போதும். அது இல்லை, உங்கள் பேரில் அப்படியே ஒரு சின்ன ப்ரீஸ் வந்தால் போதும், அப்படியே மனசு உருகிற அளவுக்கு உங்கள் மேலே அன்பும் காதலும் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, டைம் டு ஆக்ட். சரி, திரும்ப மாஸ்குலினை திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நான் வேணும்னு எதுவும் பிளான் பண்ணிட்டு வரல. இந்த காசு எல்லாமே வந்து நான் எடுக்கிறது இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் ரொம்ப கோழைத்தனமாக இருந்தால் ஐ கான்ட் ஏபிள் டு டாலரேட். அது என்னோடய நேச்சர். இந்த கோழைத்தனம், அப்புறம் வந்து பயப்படுறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் அன்அக்செப்டபிள். மாஸ்குலின் தான் மாஸ்குலின் மாதிரி இருக்கணும். ஃபெமினன் மாதிரி இருந்தால் அவங்க மாஸ்குலின் கிடையாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த காலத்தில் ஃபெமினன் மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப போல்டாக அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஐம் நாட் பிளேமிங் யூ, இட்ஸ் நேச்சர். அதுதான் நேச்சரே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேச்சரை நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா. நான் ஒருத்தங்கள ஃபெமினாக பிறக்க வைக்கிறதுனும் மாஸ்குலினாக பிறக்க வைக்கிறதுக்கும் காரணம் இருக்குல்ல. எல்லாருமே மாஸ்குலினாக பிறந்துக்கலாமே, எல்லாருமே ஃபெமினன்ஸாக பிறந்துருக்கலாமே. இல்லையே, இட்ஸ் அ பேலன்ஸ். நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும், அதுக்கு ஃபெமினன் ஆப்போசிட்டாக அவங்க பண்ணுற டியூட்டியை அவங்க பண்ணால் தான் லைஃப் வந்து பேலன்ஸில் இருக்கும். இது வந்து நேச்சர் கொண்டு வந்த பேலன்ஸ். அதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்பிரிட்ஸ் திட்டுவாங்க. ஸோ அதை சொல்கிறது என்னோடய கடமை. நான் வஞ்சனையே பார்க்காம சொல்லுவேன். இன்வால்வ்மெண்ட் வித் லா. எகெயின் வந்து உங்களை கேஸில் மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. இல்லை உங்கள் மேலே ஃபால்ஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா இந்த மாதிரி பேபி ட்ராப் போட்டு உங்ககிட்ட இந்த பணத்தை கறக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் தான் உங்களுக்கு வெளியில் வரதுக்கான ஒரு க்ளூ. இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான். நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரோ ஆகும். ஃபெமினன் நீங்கள் மோஸ்ட்லி க்ரியேட்டிவாக நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபெமினன் தான் ஸ்டார். ஸோ உங்கள் கை ரிலேட்டடாக ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஹிட் ஜாக்பாட். அது மாஸ்குலினுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏஞ்சல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். லவ். ஸோ இந்த இன்வால்வ்மெண்ட் வித் லவ்வும் வந்து அடுத்தடுத்து வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் இஸ் ஆன் த வே. ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது மாஸ்குலின். நீங்கள் ஏதாவது கேஸ் ரிலேட்டடாக மாட்டிகிட்ருக்கீங்க, அல்லது ஃபெமினன் வந்து உங்களை இந்த மாதிரி பேபி ட்ராப் வச்சு கறக்க ட்ரை பண்ணுன்னா
அதுக்கான உங்களுக்கு வழி நான் சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய ரீடிங்ஸில் வந்திருக்கு. யூ ஹேவ் டு டூ திஸ் DNA டெஸ்ட், யூ ஹேவ் டு கெட் சம் எவிடன்ஸ். நீங்கள் கையை கட்டிகிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. யூ ஹேவ் டு புட் எஃபர்ட். உங்களுக்கு வந்து கைடன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வழிகாட்டுதல் ஆல்ரெடி தெரியும். இந்த வழிகாட்டுதலை பார்த்துட்டு நடக்கும். இந்த 48 மணி நேரம் ஒன்லி பிளானிங் மோட் தான், நோ ஆக்ஷன். 48 மணி நேரத்துக்கு அப்புறம் டேக் ஆக்ஷன். யூ ஆர் கோயிங் டு வின் த கேஸ். உங்களுக்கான எவிடன்ஸ் நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் உங்கள் கையில் கொண்டு வந்து தருவாங்க. பட் யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் த எவிடன்ஸ். உங்களால் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ட்ராமா போட்டிங்கன்னா ஹையர் ப்ரைவேட் டிடெக்டிவ், யூ கேன் டூ இட். பட் நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் பலன் இருக்கும். யாரும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த காதல் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் எஃபர்ட். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. அது இந்த கார்ட்லேயே கிடையாது, உங்கள் வாழ்க்கையிலையும் கிடையாது. உங்கள் பயம்தான் உங்களுக்கு ஃபெயிலியர். உங்கள் இம்மெச்சூரிட்டி, ஐயோ கடவுளே, இந்த வேர்ட்லாம் பார்த்தோன்னா சீரியஸ்லி இம்மெச்சூரிட்டி இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. நான் பார்க்குறேன் லார்ட் கணேஷா கொஷின் கேட்கல, அதனால தான் ஆன்சர் இல்லை. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு த கலெக்டிவ் நெக்ஸ்ட் 48 hours ப்ளீஸ். கிருஷ்ணா, தபஸ், மூலாதாரா, கிரவுண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து 2 கார்டு தான் எடுத்திருக்கேன். நிறைய கார்ட்ஸ் வந்துச்சு. பட் எல்லா கார்டையும் நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நானே ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ இந்த ரீடிங் இன்றைக்கி 48 hours தெரில நான் எதுக்காக இந்த ரீடிங் சூஸ் பண்ணலை. மேபி ஸ்பிரிட்ஸ் உங்களை கைட் பண்ண நினைக்கிறேன். அடுத்த 48 மணி நேரம் ஐயோ எல்லாம் ஓடுங்க, ஒளிஞ்சிக்கோங்க, பேய்ங்க 2 வெளியில் வருது அப்படின்றாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்களால் இந்த ட்ராப்லேருந்து வெளியில் வர முடியும். ஸோ எஃபர்ட் போடுங்க, பயப்படாதீங்க. பயந்து நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை. பயந்து சாகிறத விட சண்டை போட்டு செத்து போகலாம். சீரியஸாக பயந்து என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. உங்களை பார்த்து ஒருத்தவங்களை தைரியமாக கற்றுக்குவாங்க இல்லையா? நம்ம வாழ்ந்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போகணும்ல. கோழையாக இருந்தோம், வாழ்ந்தோம், எல்லாத்துக்கும் பயந்தோம், போயிட்டோம் அப்படின்னு இருக்கிறது எப்படி இருக்கும்? பாரதியாரெலாம் நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுட்ருக்கோம். எதுக்காக? அவ்வளோ போல்ட்னஸ், அவ்வளோ தைரியம். அவங்க யாருக்கும் பயப்படல. அவங்க நினச்ச கவிதையை வெளியில் கொண்டு வந்தாங்க. அப்போது அவங்க சொன்ன கவிதைங்களுக்கே எதிர்ப்புகள் இருந்தது. அவங்க பெண்மையை பற்றி சொன்னாங்க, பெண்கள் போல்டாக இருந்தாங்க. அப்போ பெண்களை வந்து அடிமையாக வச்சுக்கிறது தான் எல்லாருக்கும் ஃபோக்கஸ் இருந்தது. ஸோ அப்படி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருந்து மேலே சண்டை போட்டு வந்திருக்கோம் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது. அப்படி போராடி இருந்தவங்களோட பேர் தான் நிலைக்கும். கோடைங்களை யாராவது ஞாபகம் வச்சுக்கோமா? சான்ஸே இல்லை. அப்புறம் எதுவுமே சாதிக்காமல் இறந்து போனவங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. நம்ம 10ஓட 11 போயிடுவோம். பட் ஸ்பிரிட்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கைடன்ஸ். நம்ம ஞாபகம் வச்சுக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப தைரியமாக ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. காந்தியே எடுத்துக்கோங்க. அவர் வந்து போல்டாக சொன்னார். அவர் பண்ண திருட்டுத்தனத்தையே அவர் போல்டாக ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு யாருமே தப்பு பண்ணாமல் இருக்கிறது இல்லை. தப்புலேருந்து தான் நம்ம கற்றுக்க போகிறது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு கூனி குறுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமாம் பண்ணிட்டேன், இப்போ என்ன அப்படின்ட்டு போல்டாக வெளியில் வாங்க, அவ்வளோதான். கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, காட் ஆஃப் கம்பேஷன் அண்ட் லவ். கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எசன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணா பார்த்திங்கன்னா டிவைன் லவ், பியோர் லவ். இப்போ நீங்கள் ஒரு டைமில் இருக்கீங்க எப்படின்னா, இப்போ இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு புரிஞ்சிருச்சு காதல்னா என்ன. காதல்னால் வந்து இட்ஸ் நாட் அபவுட் பேஷன். இது வந்து 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற பேஷன் மட்டும் கிடையாது, அது அன்பு. அதை தாண்டி வந்து அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த அன்புக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த சக்தி இருக்குது. அது வந்து சாதாரண விஷயங்கள், ரிலேஷன்ஷிப், வெறும் என்ன சொல்கிறது, உடல் ரீதியான விஷயங்களில் வந்து அது கிடைக்காது. அதை தாண்டி ஒரு அருமையான அற்புதமான ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குமே வந்து உங்கள் காதல் புரியுது, நீங்கள் நேசிக்கிற அந்த பெண்ணோட அருமை புரியுது. அவங்க உங்களோட திரும்பவும் இது ஸ்டார் பற்றி தான், யூனிவர்ஸ் கையை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் உங்கள் ஸ்டார். அந்த காதல் பார்த்தா அவங்க அந்த நினச்சாலே போதும், உங்கள் கண்ணில் அப்படியே மின்மணி பூச்சி, பட்டாம்பூச்சி
எல்லா ஸ்டாரும் உங்கள் கண்ணில் வந்துடும். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து இப்போது இந்த டிவைன் லவ் அந்த எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த காதல்லாம் என்ன அப்படிங்கிறது. அதில் அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. இப்போ குழப்பமெல்லாம் அவங்க குழப்பம்தான். காதலை பற்றியோ அந்த காதல் நேசிக்கிற பெண் பற்றியோ எந்த குழப்பமும் அவங்களுக்கு கிடையாது. மோஸ்ட்லி இந்த பெண்ணுக்குமே அப்படி இருந்தனா எந்த எனர்ஜியும் பார்க்கல. இந்த காமிக்ஸ் போடுற ட்ராமாலேருந்து இந்த மாஸ்குலின் விழிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேபி ட்ராப், இந்த ஃபேமிலி ட்ராமா, இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் வரதான் இந்த காதலுக்கு இருக்கிற ஒரே சேலஞ்ச். அது வந்து மாஸ்குலின் தான் ஓவர் கம் பண்ண. ஏன்னா ஃபெமினின் சைட் ஷீ இஸ் ஸ்ட்ராங். உட்காந்துட்ருக்காங்க இந்த தபஸில் உட்காந்துட்டு அந்த லேடி மாதிரி பார்த்தீங்கன்னா காலை கட்டிட்டு செல்ஃப் டிசிப்ளின். அவங்க ரொம்ப ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின். அப்புறம் ஸ்பிரிட் சொல்கிற கைடன்ஸை அழகாக கேட்டு சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணணும், எவால்வ்மெண்ட். இந்த ஸ்டேஜில் வந்து அடுத்தது நீங்கள் எவால்வ் ஆகிட்டே இருக்கீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்குது இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாஸ்குலின் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த ஃபெமினின் மேலே க்ரோ ஆக தான் இந்த மாஸ்குலினுக்கு உண்மையான காதல் என்னன்னு புரியுது. அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இந்த லவ்க்காக அப்படிங்கிறது இந்த மாஸ்குலினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ புரிய ஆரம்பிக்குது. நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம எவ்வளோ சொதப்பியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் இப்போ அப்படியே கண்ணு முன்னாடி படம் மாதிரி ஓடுது. அதில் இன்னும் கில்ட்டி கான்ஷியஸ்லாம் இந்த மாஸ்குலினுக்கு பயங்கரமாக வருது. ஸோ இந்த ஃபெமினின் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க நீங்கள் ட்ரான்சிஷன் ஆகிட்டே இருங்க. உங்கள் அடுத்த ஸ்டேஜ்னு போயிட்டே இருக்க. இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக உங்களோட வந்து சேர்ந்துடுவாங்க. இந்த டிவைன் லவ் அடுத்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கும் சரி மாஸ்குலினுக்கும் சரி இந்த பாம்புகள் பேயாட்டம் ஆடும். 2 பேருமே ஹெர்மிட் மோடில் போயிடுங்க. பெட்டர் ஜஸ்ட் டோன்ட் அட்டன் எனி ஃபோன் கால்ஸ். உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் வேணால் பண்ணிக்கோங்க. 3rd person யாராக இருந்தாலும் சரி கட். மாஸ்குலின் நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இப்போது உங்களோட ஒரே ஒரு கைடன்ஸ் அந்த ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும். வந்தால் தான் மகாலட்சுமி உங்கள் வந்து எட்டி பாப்பா. நீங்கள் வந்து ஃபெமினின் நீங்கள் வந்து இந்த வீக்கெண்டை அனாலிசிஸ் நீங்கள் என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப் என்ன, அது எப்படி நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. பிளான் ஒன்லி பிளான். அதை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணலாம். மோஸ்ட்லி க்ரியேட்டிவாக 99.9% நீங்கள் பண்ணுறது க்ரியேட்டிவ் ஒர்க் தான். அதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்களாம் பிளான் பண்ணுங்கள் இந்த 2 days. ஸோ அதை தவிர எதுவும் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் சேஃப் டு ட்ராவல். நீங்கள் எங்கேயாவது போகணும், 2 பேர் டிஸ்கஸ் பண்ணணும் ஃப்யூச்சரை, கண்காணாமல் ஓடுறீங்க அப்படின்னா தாராளமாக ஓடலாம். இதுக்கு நின்று போராடி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது வந்து எஸ்கேபிசம், டெம்பரரி ரெஸ்ட், ரிலீஃப். போய் 2 பேர் ஜாலியாக ஒரு 2 நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் வச்சு செய்யுங்க. காமிக்க சரி, ஃபேமிலியும் சரி தூக்கி போட்டு பந்தாடுங்க. பேஷன்ஸ் இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட்ஸ். யூ crown the year with a bountiful harvest, even the hard pathways overflow with abundance. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா பேஷண்ட்டாக இருக்கிறது வந்து அதுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, அதுக்கான ரிவார்ட்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த இயர் இந்த பவுண்டிஃபுல் நம்ம பார்த்தோமே எங்கே, ஐயோ என்னது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், பவுண்டிஃபுல், ரெக்கக்னேஷன், ரிவார்ட், ஃபெமினின் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி. நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கான ஹார்வெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டான பாத்வேல தான் போகிறீங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ரிவார்டு இந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ரிவார்ட் வெயிட் பண்ணுது. ஸோ இந்த பாத்வே கஷ்டம்தான், ஆனால் கஷ்டப்பட்டு போயிடுங்க. இந்த காதலும் உங்களுக்கு ரிவார்ட் தான். அடுத்து நீங்கள் 2 பேரும் பண்ண போகிற விஷயமும் ரிவார்ட் தான். உங்களுக்கு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிவார்ட் தானே. அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வேணும், லவ் உள்ளே வரப்போகுது. அப்ரிஷியேஷன், எம்ப்ரேஸ் த முண்டேன். அதாவது டெய்லி பண்ணுற அந்த ரொட்டீனை ஜஸ்ட் எம்ப்ரேஸ். அது வந்து ஒரு சலிப்போடு பண்ணாதீங்க. இன் திஸ் வே மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் த வெரி ஆப்போசிட் ஆஃப் everyday disconnected state we are typically in. Mindfulness brings us back to the present moment to discover the joy that is already here. We were just too busy to notice. அதான் நான் சொன்னேன். இங்கே வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீனை நம்ம என்ன பண்ணுறோம், கடமை சமைக்கணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணுமா, எந்த ப்ராஜெக்ட் இருக்கா, நான் போய் ரிவ்யூ பண்ணணுமா, நான் போய் செய்யணுமா, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் எம்ப்ரேஸ் இட். அதை ஹோல் ஹார்ட்டடாக பண்ணுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், பட் அதுதான் அங்கே மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. சாப்பிடும்போது எதையாவது பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. இது எனக்குமே சேலஞ்ச் தான், பட் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சேலஞ்சிங், பட் அதுக்கான ரிவார்ட் சூப்பராக இருக்கும். அதனால தான் இங்கேயே சொல்லிட்டாங்க ஹார்ட் பாத்வேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பட் இதை தாண்டி போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கான பிளானை தான் போடுங்கன்ட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த கார்டு மேஜிக்கல் கேட்வே.
It takes courage and trust to venture into the unknown, yet this is where the greatest rewards are. Step boldly forward without looking back. மெயினாக இந்த மாஸ்குலினுக்கு செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலின் வந்து ஹீ இஸ் பீட்டிங் ஹிம்செல்ஃப். இவங்க வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. நோ, இந்த காதல்லையும் இந்த வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் பண்ண தப்புக்காக உங்களை வந்து திட்டிக்காதீங்க. அடுத்தது இந்த தப்புலேருந்து வெளியில் வரணும்னு பாருங்கள். அதுதான் ரிவார்ட், அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ டிவைன் லவ். இந்த ஃபெமினின் இது வந்து கோவிச்சுக்க போகிறது இல்லை. இப்போ சண்டை போட்டால் கோவமாக இருந்தாலும் சரி அவங்க உங்களை மன்னிச்சிடுவாங்க. ஸ்பிரிட்ஸ் உங்களை கேட்கவே வேண்டாம். பாபாவும் சரி கடவுளும் சரி உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேறு யாரோட மன்னிப்பு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை நீங்களே மன்னிச்சிக்கிறத தவிர நீங்கள் உங்களிலேருந்து மன்னிச்சுக்கிட்டு அந்த கில்ட்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா தான் அவங்க உங்களை மன்னிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்களா இல்லையானா நீங்கள் பார்ப்பீங்க. நீங்களே உங்களை செல்ஃப் பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்க உங்களை நேசிக்கிறாங்களா இல்லைன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட் அது போங்க, எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். அது என்ன திட்டிட்டு தான் போகணும், நீங்கள் நேசித்தவங்க தானே, என்ன நடந்துட்டு போகுது, ஜஸ்ட் கோ ஃபார் இட், அவ்வளோதான். அதுக்காக போங்க, அதுக்காக சண்டை போடுங்க, மன்னிப்பு கேளுங்க, கெஞ்சினா கூத்தாடுங்க, அதில் என்ன இருக்குது? அவங்க கண்டிப்பாக கடைசியில் மன்னிச்சிடுவாங்க, இதுக்கு நான் கேரண்டி. ஸோ ட்ரை இட். அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, கரேஜ் வேணும், நம்பிக்கை வேணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அதில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வேணும். யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ஃபெமினின். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பத்தாதா நீங்கள் கால் எடுத்து வைக்கிறதுக்கு? ஸோ இன்னும் என்ன கேரண்டிஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்கன்றாங்க. அவங்க தான் ஃபெமினினை இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் ஆக்ஷனுக்கு தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி காலை ஒரு பக்கம் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் தான். நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப வந்து ஓவராக அட்டுலியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அவ்வளோதான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எல்லாருமே அவ்வளோதான். அது யூனிவர்ஸும் சரி ஃபெமினினும் சரி யாராக இருந்தாலும் அவ்வளோதான். உங்களுக்கான டைம் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணும். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் முடியலை. நீங்கள் எதுவும் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறீங்க. அப்படிங்கிறனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இல்லைன்னா உங்களை கட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஃபெமினின் வந்து ஷீ இஸ் அ காடஸ். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஃபாலோ த கைடன்ஸ். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து யாரையும் தாழ்த்தி எடை போட வேண்டாம். பட் நீங்கள் நேசிக்கிறவங்கள தலையில் வச்சு கொண்டாடலாம், தப்பு கிடையாது. ஸோ செல்ஃப் ஃபர்கிவ்னஸ், லெட் குட் ஓகே லெட் த ஓல்ட் கில்ட் அண்ட் ரிமெம்பர் தட் யூ ஆர் காட்ஸ் பர்ஃபெக்ட் சைல்டு. அதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த கில்ட்டெல்லாம் வச்சுக்காதீங்க, அதை விட்டுடுங்க. நான் என்ன வேர்ட் எழுதியிருக்கேன்னு புரியல எனக்கே. ஸோ ஐ வில் செக் அண்ட் லெட் யூ நோ. அண்ட் ரிமெம்பர் தட் யூ ஆர் காட்ஸ் பர்ஃபெக்ட் சைல்டு. உங்களை கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னா யூ ஆர் பர்ஃபெக்ட். உங்களை வந்து கடவுள் வந்து தேவையில்லாமல் படைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் என்னன்னு தேடுங்க. நீங்கள் எதுக்கு பிறந்தீங்கிற அர்த்தம் புரியும். அப்போ இந்த பாதையை நோக்கி போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைண்ட் யுவர் இன்னொரு வார்னிங், இந்த காமிக்ஸ் ஆர் கேங்கிங் அப். இது வந்து ஒரு பெரிய பெரிய வார்னிங். ஏன்னா அது வந்து தனியாக என் கண்ணில் வந்து படுது. ஸோ ஜே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் 48 hours எஸ்கேப் ஆகிடுங்க. ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.